இசை ஞானி இளையராஜா அவர்கள் என்னதான் 8500 பாடல்கள் கிட்ட கம்போஸ் பண்ணியிருந்தாலும் முக்கியமா நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு கம்போஸ் பண்ண எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டா இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த ரெண்டு பேருடைய காம்போ, அதாவது இளையராஜா மற்றும் விஜயகாந்த் இடையில நடந்த இரண்டு முக்கியமான தருணங்களை பத்தி சோசியல் மீடியால அந்த அளவுக்கு பேசிருக்க மாட்டாங்க. அது என்னப்பா ரெண்டு முக்கியமான தருணம் அப்படின்றத நாம இந்த வீடியோ மூலியமா ஒன்னொன்னா பார்த்துருவோமா? முதல் விஷயம், 1988 வருஷத்துல விஜயகாந்த் அவர்கள் இளையராஜாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காரு. எதனாலனா, பொதுவா நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் 80 காலகட்டங்கள்ல ஒரு பாட்டை பாட போறாருன்னா ஒரே நாள் அந்த பாட்டை பாடி கம்போஸ் பண்ணி மெட்டுகள் எல்லாமே போட்டு டைரக்டர்ஸ் கிட்ட கையில கொடுத்துருவாரா. அந்த காலகட்டங்கள்ல இவரை மாதிரி வேகமா வேலை பார்க்கறதுக்கு எந்த இசையமைப்பாளர்களும் அவ்வளவா இல்ல. அதனால இவருக்கு டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. ஆனாலும் 80 காலகட்டங்கள்ல விஜயகாந்த் அவர்களுக்கு இளையராஜா அவர்கள் கம்போஸ் பண்ண எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டா இருக்கு. அதுல முக்கியமா 1988 வருஷம் விஜயகாந்த் தயாரித்து நடித்து வெளிவந்த படம் தான் பூந்தோட்ட காவல்காரன். இந்த படத்துல பல அற்புதமான பாடல்களை இளையராஜா கொடுத்திருப்பார். முக்கியமா மெட்டுகள் மற்றும் வரிகளை கேட்டு அசந்து போன விஜயகாந்த் அந்த டைம்ல இளையராஜாவுக்கு எவ்வளவு சம்பளமோ அதை அப்படியே டபுளா கொடுத்து 80 காலகட்டங்கள்லயே இளையராஜாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினவர் தான் நம்ம விஜயகாந்த். இப்போ ரெண்டாவது விஷயம், அன்னக்கிளி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் இளையராஜா அவர்கள். 80 காலகட்டங்கள்ல கொடி கட்டி பறந்தாரு. ஆனா பல நெட்டிசன்கள் அந்த காலகட்டங்கள்லயே இளையராஜா பாடல்களை நம்ம எப்பனாலுமே எவ்வளவு நேரம்னாலுமே கேட்கலாம், ஆனா அவர் பேச ஆரம்பிச்சா கொஞ்ச நேரம் கூட கேட்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டங்களையே சொன்னாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இளையராஜா அவர்கள் எந்த ஒரு மேடையில பேச ஆரம்பிச்சாலுமே கொஞ்சம் கூட யோசிக்காம நகைச்சுவையா பேசிடுவாரு. அது பலருடைய மனதை புண்படுத்தவும் செஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் விஜயகாந்த் திருமண விழாவில் கலந்து கொண்ட இளையராஜா எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது என விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா பாடாதவாறு அவர் பார்த்து கொள்ள வேண்டும் என பேசியிருந்தார். ஆனா இந்த பாடல் விஜயகாந்த் மற்றும் ராதா நடித்து வெளியான நினைவே ஒரு சங்கீதம் படத்தில் இடம் பெற்றிருந்த ஒரு சில பாடல் வரிகள் தான். இளையராஜா அவர்கள் கொஞ்சம் தூக்கலா பேசுவோமேன்னு விஜயகாந்த் திருமண விழாவில் இவர் இப்படி நகைச்சுவையா பேசினதும் குறிப்பிடப்பட்டதுதாங்க.